ஐத்தமிழ் அகாடமி வாசகர்கள் எல்லாருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பொங்கல் அப்படின்னாலே புதிய ஆரம்பம், செழிப்பு, மகிழ்ச்சி. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது நம்ம தமிழ் பழமொழி. நம்முடைய பாரம்பரியமான இந்த பொங்கல் பண்டிகையிலிருந்து உங்களுடைய பொருளாதார வெற்றிக்கும் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் வெற்றி அடைகிறதுக்கும் என்னென்ன பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொங்கலுக்கு முந்தின நாள் போகி பொங்கல் அப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க. அன்னைக்கு தேவையில்லாத பழைய பொருட்கள் எல்லாத்தையும் கழிச்சிருவாங்க, எரிச்சிருவாங்க. பொங்கல் அன்னைக்கு முற்றத்தில் புது அரிசி வைத்து புது பானையில் பொங்கல் பொங்குவாங்க. காரணம், இந்த பொங்கல் அப்படிங்கிறது ஒரு புதிய ஆரம்பம் அப்படிங்கிறத அடையாளப்படுத்துறதுக்காக. பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வைக்கிற அந்த புதிய அரிசி நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதா இருக்கலாம். ஆனால் இந்த அரிசி எங்கே ஆரம்பித்தது அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு நல்ல விளைச்சலையும் சிறந்த அறுவடையும் பார்த்த இந்த அரிசி முதல்ல ரொம்ப சாதாரணமாக விதைக்கப்பட்டது. ஒரு விவசாயி சாதாரணமாக விதைத்த அந்த விதை தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய விளைச்சலாக மாறி இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாகவும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சிறந்த வெற்றிகளை நம்ம பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டோம் அப்படின்னா நமக்கு சரியான விதத்தில் விதைக்க தெரியணும். இந்த விதை அப்படிங்கிறது உங்களுடைய பொருளாதார செழிப்புக்காக நீங்கள் பண்ணுற ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கலாம். எதிர்காலத்தில் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு ஒதுக்குற அந்த நேரமாக இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தனித்திறமையை வளர்த்துக்கிறதுக்காக நீங்கள் கஷ்டப்படுறதா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த விதைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. விதைப்பு இருந்தால் தான் அறுவடை கிடைக்கும். விதைப்பு இல்லைன்னா அறுப்பும் இல்லை. அதே மாதிரியே எப்போதுமே ஒரு விதை மாதிரியான ஒரு சின்ன ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதீங்க. சின்னதாக விதைக்கப்பட்ட அந்த விதைகள் தான் இன்றைக்கி ஒரு பெரிய அறுவடையாக மாறி இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற இந்த சின்ன முயற்சிகள் தான் பின்னால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக மாறும். அடுத்ததாக, ஒரு விவசாயி விதைக்கிற அன்னைக்கு போய் அதை விதைச்சிட்டு அதுக்கப்புறம் அறுவடை பண்ணுற அன்னைக்கு தான் அவர் திரும்ப அந்த இடத்துக்கு போகிறார் அப்படின்னா அவருக்கு எதுவுமே கிடைக்காது. ஒரு நெல்லை விதைச்சதுக்கப்புறமா நல்ல ஒரு அறுவடை பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப கவனமாக விவசாயிகள் அதை பாதுகாப்பாங்க. மழையிலையும் குளிர்லையும் வெயில்லையும் அவங்க கஷ்டப்படுவாங்க. பல சூழ்நிலைகளில் நெல் விதைச்சிருக்கிற விவசாயிகளுக்கு அந்த காலகட்டத்தில் சரியான தூக்கமே இருக்காது. அந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்படுறதுனால தான் அவங்களால நல்ல ஒரு அறுவடையை பார்க்க முடியுது. அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொருளாதார வளர்ச்சியாக இருக்கலாம், நீங்கள் எடுக்கிற முயற்சியில் வெற்றியாக இருக்கலாம். எதுவுமே வானத்துலேருந்து அப்படியே பொத்துன்னு கீழே விழாது. நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு ஒரு கடினமான முயற்சியை கொடுத்தா மட்டும்தான் உங்களால் அந்த வெற்றியை பார்க்க முடியும். ஒரு 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி விதைச்ச அந்த நெல் தான் இன்றைக்கி நம்மளுக்கு அரிசியாக கிடச்சிருக்குது. விதைச்ச அந்த நெல் இன்றைக்கி அரிசியாக நம்ம கையில் கிடைக்கிறதுக்கு நிறைய ப்ராசஸை தாண்டி வந்திருக்குது. அதே மாதிரியே உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அதற்கான நல்ல ஒரு ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்குது. இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கு எப்போவுமே அவசரப்படாதீங்க. ட்ரஸ்ட் த ப்ராசஸ். நெற்கதிர் விளையிற அந்த ப்ராசஸில் உள்ள ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதை பாதுகாக்கிறது. நெற்கதிர் நல்லா வளரணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு நிறைய உரங்கள் போடுவாங்க. பூச்சிகள் அந்த நெற்கதிரை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மருந்தெல்லாம் அடித்து அதை பாதுகாப்பாங்க. நெல் நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லி அளவுக்கு அதிகமாக உரம் போட்டாலோ, பூச்சிகள்லாம் சாகணும் அப்படின்னு சொல்லி அளவுக்கு அதிகமாக மருந்து அடித்தாலோ அது அந்த செடியையே கொன்றும். ஸோ எப்போவுமே அந்த பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். ஓவர்டூ, அளவுக்கு அதிகமாக பண்ணக்கூடாது. உங்களுடைய இந்த பொருளாதார வெற்றிக்கான அந்த பயணத்திலையும் நீங்கள் எல்லாவற்றையுமே பேலன்ஸ்டாக பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமானது. அளவுக்கு அதிகமாக பண்ணீங்க அப்படின்னா அது ஆபத்தாக முடியலாம். பொங்கல் அப்படின்னாலே நமக்கு நினைவுக்கு வரக்கூடிய இன்னொரு அற்புதமான விஷயம் வண்ணமயமான கோலங்கள். பொங்கல் அன்றைக்கு இந்த வண்ணமயமான கோலங்களை நம்ம நிறைய பேருடைய வீட்டு முற்றத்தில் பார்க்கலாம். ஆனால் இந்த கோலம் போடுறதை கவனிச்சிருக்கீங்களா? ரொம்ப அழகாக புள்ளி வச்சு ரொம்ப கவனமாக அந்த புள்ளிகளை சுற்றி கோடுகளை போட்டு ரொம்ப கவனமாக வடிவங்களை உருவாக்கி ரொம்ப கவனமாக அதில் வண்ணங்களை சேர்ப்பாங்க. இந்த இடத்துல நான் கோலம் போடுறத சரியான திட்டமிடுதலுக்கு ஒப்பிடணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். ஏன்னா ஒரு திட்டம் இல்லாமல் உங்களால் கோலம் போட முடியாது. என்ன போடணுன்னே தெரியாமல் நீங்கள் போய் உட்காந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் கோலம் போட முடியாது. அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் சிறந்த வெற்றியை நோக்கி பயணிக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த கோலம் மாதிரியே சரியான திட்டமிடுதலும் அந்த திட்டத்தை சரியான விதத்தில் கவனமாக செயல்படுத்த வேண்டியதும் ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல விளைச்சலில் நம்ம கவனிக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த விளைச்சல் ஒரு தனி மனிதனுடைய முயற்சியினால் வந்ததில்லை. நீங்கள் நாற்று நடும்போது கவனிச்சிங்கன்னா பல நபர்கள் சேர்ந்து தான் இந்த நெல்லை நாற்றாக நட்டாங்க. பல நபர்கள் சேர்ந்து தான்
அந்த நெல்லை பத்திரமா பாதுகாத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி அறுவடையிலையும் இன்றைக்கி ஒருவேளை மிஷின்ஸ் வேகமாக இருக்கலாம், ஆனால் பாரம்பரியமாக பல நபர்கள் சேர்ந்து தான் அறுவடையும் பண்ணாங்க. அதனால் உங்களுடைய வெற்றி அப்படின்னு சொல்லி வரும் பொழுது நீங்கள் மட்டுமே அதை சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. என்னென்ன விதங்கள்லாம் மற்றவங்கிட்ட உதவிகள் பெற முடியும் அப்படிங்கிறத பற்றி யோசிங்க. ஏன்னா உங்களுடைய வெற்றிக்கு கண்டிப்பாக பல நபர்களுடைய உதவி தேவை. அடுத்ததாக பொங்கல் அப்படின்னாலே எல்லாரும் ஒன்று கூடுறது. இந்த பொங்கலுக்கு சொந்த ஊருக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக பேருந்துகளில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவங்க ஊருக்கு வர்றதை நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடிப்படை காரணம் அந்த பொங்கல் அன்னைக்கு எல்லாரும் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். எல்லாரும் கூடும்போது தான் சந்தோஷம் அதிகமாகுது. எல்லாரும் ஒன்றா இருந்து கதைகள் பேசி அனுபவங்களை பேசி இப்படி தான் பொங்கல் பண்டிகையினுடைய சந்தோஷம் அதிகமாகுது. அதே மாதிரி தான் உங்களுடைய ஒரு வெற்றி, அது பொருளாதார வெற்றியாக இருக்கலாம் அல்லது எந்த ஒரு வெற்றியாக இருந்தாலும் அது எனக்கு மட்டுமானது அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அதில் எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை. நம்முடைய வெற்றிகளை நாம் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளும் பொழுது தான் அந்த வெற்றிக்கு ஒரு அர்த்தம் கிடைக்குது, அதில் உள்ள மகிழ்ச்சியும் நமக்கு அதிகமாகுது. பொங்கலுடைய இன்னொரு முக்கியமான பாரம்பரியம் என்ன அப்படின்னா, எல்லோரும் தன்னுடைய பெற்றோர்கிட்ட, தாத்தா பாட்டிக்கிட்ட, பெரியவங்ககிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்குவாங்க. அடிப்படையான நம்பிக்கை என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்கிறதுக்கு இந்த பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான். பொதுவாக பெரியவங்ககிட்ட இந்த ஆசீர்வாதம் வாங்கும்போது அவங்களுடைய காலை தொட்டு வணங்குவாங்க. அது எதை குறிக்குது அப்படின்னா, நம்முடைய பெருமையை உதறிட்டு நாமே தாழ்த்திக்கிறத குறிக்குது. அதே மாதிரியே உங்களுடைய ஒர்க் லைஃப்பில் நீங்கள் முன்னேறணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய மேலதிகாரிகளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும். உங்களுக்கு திறமை இருக்கலாம், திறமை முக்கியமானது தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எனக்கு திறமை இருக்குது, எனக்கு திறமை இருக்கிறனால கண்டிப்பாக என்னையே தான் செலக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெருமையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் பெருமையாக இருக்கிறவங்கள மேலே இருக்கிறவங்க செலக்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் உங்களுடைய மேலதிகாரிகள்கிட்ட எனக்கு திறமை இருக்குது அப்படிங்கிற அந்த பெருமையை விட்டு அவங்களுக்கு முன்னால் தாழ்மையாக நடந்து கொள்ளுங்கள். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வளர்கிறதுக்காக பொங்கல் நமக்கு கற்றுக் கொடுக்குற ரொம்ப முக்கியமான பாடம். அடுத்ததாக இந்த பொங்கல் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத நினச்சி நம்ம சந்தோஷப்படுறது, நம்மக்கிட்ட என்ன இல்லை அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறதில்லை. கடவுளை நம்புகிறவங்களும் பொங்கல் கொண்டாடுறாங்க, கடவுளை நம்பாதவங்க இயற்கையை நம்புகிறவங்களும் பொங்கல் கொண்டாடுறாங்க. அவங்கக்கிட்ட என்ன இருக்குதோ அதை நினச்சி அவங்க சந்தோஷப்படுறாங்க. ஸோ கிராட்டிடியூட், இந்த உணர்வு எப்போவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 2024 நம்ம கடினமான ஒரு சூழ்நிலையில் தான் பொங்கல் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். டிசம்பர் மாதத்துலேயும் இந்த ஜனவரி மாதத்துலேயும் தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் பெய்த அதி கனமழையினால் பல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட மக்களில் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற நீங்களும் கூட ஒருவராக இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பொங்கல் கொண்டாடி கொண்டு இருக்கிற உங்கள் இடத்துல ரொம்ப குறைவான விஷயங்கள் தான் இருக்கலாம். ஆனாலும் உங்கள்கிட்ட எது இருக்குதோ அதை நினச்சி சந்தோஷப்படுங்க, எது இல்லையோ அதை நினச்சி வருத்தப்படாதீங்க. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தொடர்ந்து முன்னேறி போகிறதுக்கு இந்த கிராட்டிடியூட், நம்மகிட்ட இருக்கிற விஷயத்தை நினச்சி நம்ம சந்தோஷப்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ மாற்றத்திற்கான விதைகளை விதைங்க, கடினமாக உழைங்க, கவனமாக உழைங்க, பொறுமையாக காத்திருங்க. ஒரு நாள் வெற்றி உங்களையும் தேடி வரும். மீண்டும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.